வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து கூகுள் ஃபார்மில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலோட மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம 60 days ரேபிட் ரிவிஷனில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு எம்சிக்யூ ரிலேட்டடாக தட் இஸ் வந்து லாஜிக் கேட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான மினிமம் நம்பர் ஆஃப் NAND அண்ட் NOR கேட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம சர்க்கியூட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேட்ஸ் அப்புறமா பூலியன் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்குமே வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியா அப்படிங்கிறத ஒரு கலெக்ஷனாக நம்ம ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக அதை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் கொடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம். தட் இஸ் சிம்பிளிஃபைட் பூலியன் இக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ட்ரூத் டேபிள். ஸோ எஃப் எங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த இது மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, எஃப் வந்து 1 இருக்கிறது என்னெல்லாம் 0 0 1, அப்புறமா 0 1 1, 1 0 0, அப்புறம் 1 1 0. ஓகே, இது வந்து நம்ம எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஜெட், ஏன்னா 0வாக இருக்கும்போது இது வந்து எக்ஸ் டேஷ் ஆயிரும், 0வாக இருந்ததுன்னா ஒய் டேஷாக இருக்கும், இது 0வாக இருந்தால் இதாக இருக்கும், 1ஆக இருந்ததுன்னா எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி இருக்கும். ஓகே, இப்போ வந்து 0 அப்படிங்கிறப்ப எக்ஸ் டேஷ், ஒய்யும் ஜெட்டும் ட்ரூ ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் எக்ஸ் வந்து ட்ரூ ஃபார்மேட்டில் இருக்குது, ஒய்யும் ஜெட்டும் அதோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி நம்ம கே மேப் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு 3 வேரியபிள்னால 8 செல்ஸ் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ எக்ஸ் பார் எக்ஸ் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் பார் ஜெட் பார், அப்புறமா ஒய் பார் ஜெட், அப்புறமா ஒய் ஜெட், அப்புறமா ஒய் ஜெட் டேஷ் ஆர் பார். ஓகே, இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் இதில் வந்து நமக்கு நம்பரிங்காகவும் நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக நீங்கள் இதெல்லாம் வேரியபிள்லாம் உட்காந்து பார்க்கறதுக்கு பதில் 1 தட் இஸ் இதோட வேல்யூ 3, 4 இது 6 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. இங்கே நம்பரிங் நம்ம போட்டுக்கலாம் 0 1 2 3. ஓகே, 4 5 6 7. அப்போ எங்கெல்லாம் 1 வரும் அப்படின்னா 1 தென் 3, அப்புறமா 4, அப்புறம் 6. ஓகே, நம்ம குரூப்பிங் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு குரூப்பாக இருக்கும், இது ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ இந்த குரூப்புக்கு காமன் என்ன, காலம் வந்து ரோ வைஸ் வந்து சேம் தான். ஸோ எக்ஸ் டேஷ் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜெட் வந்து காமனாக இருக்கு இல்லையா. இது ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரோ வந்து எக்ஸ் வந்து காமன் ரெண்டுக்குமே. இங்கே காலம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து காமனாக இருக்குன்னு பாருங்க, ஜெட் டேஷ் வந்து 2 இடத்துலையும் காமன். ஸோ எக்ஸ் டேஷ் ஜெட் பிளஸ் எக்ஸ் ஜெட் டேஷ்ங்கிறது தான் ஆன்சர். எக்ஸ் டேஷ் ஜெட் அண்ட் எக்ஸ் ஜெட் டேஷ், இந்த ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். The Boolean function AB plus AC is equivalent to, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு டேர்ம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் சி பிளஸ் சி டேஷ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஏல வந்து இதில் பி மிஸ் ஆகுது, ஸோ பி பிளஸ் பி டேஷ் இன்டூ சி. ஓகே, இதை நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா ஏபிசி ப்ளஸ் இந்த ஏபியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, ஏபி சி டேஷ் ப்ளஸ் இந்த ஏயும் சியும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஓகே, இதை வந்து ஏசி இன்டூ பி ப்ளஸ் பி டேஷ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போது ஏபிசி ப்ளஸ் ஏபி டேஷ் சின்னு வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லால பார்த்துருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸே தான் வரும். ஓகே, எனி நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே வேல்யூ தான் வரும். ஸோ ஏபிசி ப்ளஸ் ஏபிசிங்கிறப்போ ஒரு ஏபிசி தான் வரும், ப்ளஸ் ஏபிசி டேஷ் ப்ளஸ் ஏபி டேஷ் சி. இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து எங்கே வருது அப்படின்னா ஆப்ஷன் டியில் வருது. ஓகே, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கங்க்ராட்ஸ். இன்றைக்கி நம்ம லாஜிக் கேட்ஸ் பற்றி குயிக்காக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். Logic gates are an electronic circuit that are designed by using electrical components like diodes, transistors. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம லாஜிக் கேட்ஸ் வந்து டிசைன் பண்ணுறோம். NAND கேட் அண்ட் NOR கேட் கேன் பி டேர்ம்ட் அஸ் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இதெல்லாம் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா NANDும் NORும் தான்.
பிகாஸ் வந்து எந்த பூலியன் ஃபங்க்ஷன்னாலும் நம்ம NAND ஆர் NOR கேட் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட நம்ம எது வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் கேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா AND, OR, அப்புறமா NOT. இன்வெர்ட்டர் தான் நாட்டோட இன்னொரு நேம். ஓகே, ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ இந்த மூணும் வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு கேட்டால் AND, OR, அப்புறமா NOT. பஃபர் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து மெமரி தான், ஒரு ஸ்டோரேஜ். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட்டாக வரும். ஓகே, 0னா 0 வரும், 1னா 1ன்னு வரும். ஓகே, AND கேட் அப்படின்னா ரெண்டுமே ஏயும் பியும் எல்லாமே ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு அவுட்புட் 1 வரும். மற்றபடி எது ஒரு 0 வந்துருச்சுன்னா கூட நமக்கு அவுட்புட் வந்து 0 ஆயிரும். ஓகே, அப்போ ANDங்கிறப்ப நம்ம 1 and 1 வந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் 1 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர் அப்படின்னப்போ ஏதாச்சும் ஒன்று, ஓகே, ஏதாச்சும் ஒன்று வந்து ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா எய்தர் ஏ ஆர் பி ஏதாச்சும் ஒன்னா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து 1 வந்து அவுட்புட்ல வரும். ஓகே, இதான் ANDக்கும் ஆருக்கும். இதை கன்ஃபியூஸ் ஆகாம மைண்ட்ல வச்சுக்கலாம். தென் எக்ஸ்ஆர் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் 1. ஓகே, டிஃப்ரெண்டா இருந்தா 1. தட் இஸ் வந்து 0 0 சேமா வந்துச்சு அப்படின்னா 0 ஆயிடும். சேமா 1 1ன்னு வந்ததுனால 0 ஆயிரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவுட்புட் வந்து 1ஆ இருக்கும். ஓகே, இது மூணும். நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், 0னா 1, 1னா 0ன்னு அப்படியே மாத்தி உல்டாவா வரும். NAND அப்படிங்கிறது இந்த ANDோட அப்படியே உல்டா. ஓகே, இதுல எங்கெல்லாம் 0 வருமோ அங்கெல்லாம் அது 1 வரும். இது 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது 0வா இருக்கும். ஓகே, தட் இஸ் வந்து இந்த AND கேட்ல ஒரு நாட் கேட் சேர்த்தோம் அப்படின்னா அந்த நாட் கேட்க்கு பதில் தான் இந்த பபிள் ஈக்குவல் டு நாட். ஓகே, நாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது NAND-ஆ மாறிடும். ஓகே, ஜஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏ டாட் பினா AND. ஓகே, இங்க எழுதிக்குவேன். ஏ டாட் பி அப்படின்னா AND. ஏ பிளஸ் பி அப்படின்னா ஆர். எக்ஸ்ஆருக்கு என்னது ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகே, இப்போ இந்த NANDங்கிறப்போ நம்ம நேராக காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பை யூசிங் டிமார்கன்ஸ் லா நமக்கு வந்து எப்படி மாறும், ஏ வந்து பாரா மாறிடும், அந்த டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறும், பி வந்து பி பாரா மாறிடும். ஓகே, அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நேர அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து அதோட ஆன்சராக வரும். இப்போ வந்து 0 0ன்னு வச்சுக்கோங்க. 0.0னா என்னது, 0 தான் ஆன்சர். ஓகே, அதே வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் பாருங்க, 0 பார் ப்ளஸ் 0 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் என்னது 1 ப்ளஸ் 1. ஓகே, 1 ப்ளஸ் 1ங்கிறப்ப நமக்கு ஆர் கேட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 1ஆ இருக்கும். ஓகே, அதான் இங்கே 1 வருது. ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ANDோட காம்ப்ளிமெண்ட் தான் வந்து NAND-ஆ இருக்கும். சேம் கான்செப்ட் தான் நாருக்குமே. ஏ பிளஸ் பி த ஹோல் பார் அப்படின்னு வரும். இதில் என்ன கிடைக்குதோ அதோட காம்ப்ளிமெண்ட் தான் நாரோட அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, ஆர் கேட் இதே ஆர் கேட் தான், வித் இதில் ஒரு பபிள் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நார் கேட். எக்ஸ்ஆர் கேட்டுக்கு என்ன, ஃப்ரண்ட்ல இந்த ஆர் கேட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்ஆர் கேட். அந்த எக்ஸ்ஆர் கேட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பபிள் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸ் நார். ஓகே, இதோட காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இங்கே எங்கெல்லாம் 0 வந்துச்சோ இங்கெல்லாம் அங்கே 1 வர மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இது டைரக்டா. இந்த கேட் வந்து நீங்க தரவா இருந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். த லாஜிக் கேட் ஈக்குவலன்ட் டு த கிவன் லாஜிக் சர்க்யூட் இஸ். இப்போ இதில் ஏன் தெரியும், இது நாட் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், ஏ பார் வரும், இந்த பக்கம் பி பார் வரும். இது என்னது நமக்கு AND கேட் வித் பபிள். ஓகே, AND வித் பபிள் வருது. ஸோ இதோட ரிசல்ட்ல என்ன வரும் அப்படின்னா ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார். அதுக்கு பதில் நான் டேஷ் போடுறேன். ஓகே, இதுதான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். அப்படிதானே, பிகாஸ் இந்த பபிள் இருக்குன்னா அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இதை டிமார்கன்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ பார் அதுக்கு மேலே ஒரு பார், இந்த டாட் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும், பி போட்டு ஆல்ரெடி பி பார் இருக்கு, இந்த டேஷ் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பார். ஸோ 2 பாரும் சேர்ந்தது அப்படின்னா நமக்கு காம்பன்சேட் ஆகி ஏ பிளஸ் பி அப்படின்னு ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்து இதில் வந்து 0ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏயோட வேல்யூ 0 வருதுன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா என்ன வரும், 1 வரும். மறுபடியும் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் 0வே தானே வரும், சேம் வேல்யூவே தான் வரும். அதுதான் ஏயை பார் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் 0வா இருந்ததுன்னா இங்கே 1ஆ மாறும், மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 0வா மாறும்,
ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஏ பிளஸ் பிங்கிறது நமக்கு இதில் கிடச்சிருக்கு. ஸோ ஏ பிளஸ் பிங்கிறப்ப நமக்கு என்ன அது ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஆர். ஓகே, ஆர் தான் அதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்து வந்து கேட்பாங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த கிவன் லாஜிக் சர்க்யூட் பிஹேவ்ஸ் அஸ் டேஷ் கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு இப்போ இது வந்து ஆறு. ஓகே, இது வந்து ஆறுன்னு தெரியும், இது வந்து ஆண்டுன்னு தெரியும். வித் பபிள், பபிளோட இருந்துச்சு அப்படின்னா, ஆர்க்கு முன்னாடி பபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தட் இஸ் நார் அப்படின்னு தெரியும். ஆண்டுக்கு ஃப்ரண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நேண்ட் கேட் அப்படின்னு தெரியும். ஓகே, இந்த நார் ஆர் நேண்ட் கேட் வித் சிங்கிள் இன்புட் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவலன் டு நாட் கேட் தான். ஓகே, ஈக்குவலன் டு நாட் கேட். ஏன் அப்படின்னு உங்களுக்கு அதில் டவுட் வந்துச்சு அப்படின்னா, சிங்கிள் இன்புட் தான். ஸோ இந்த பக்கம் ஏ, இங்கேயும் ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம நார் பண்ணுறோம் அப்படின்னா என்னது, அண்ட் ஆர் பண்ணிட்டு மேலே பார் போட்டோம், காம்ப்ளிமெண்ட்னா தட் இஸ் நார், அப்படி தானே. ஸோ ஏ, ஏ பிளஸ் ஏனாலே ஏ தானே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பார். அதே மாதிரி இங்கே நேண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பி பின்னு வருதா. ஸோ நம்ம பி டாட் பி த ஹோல் பார். பி டாட் பின்னா என்னது, பி தானே. ஸோ பி பார் தான் ஆன்சராக வரும். இங்கே வந்து ஏ பார் அவுட்புட்டாக வரும், இங்கே பி பார் அவுட்புட்டாக வரும். ஓகே, அப்போ ஆர் கேட்டுக்குள்ளே வந்து நமக்கு என்ன நடக்கும், ஏ பார் ப்ளஸ் பி பார் தான் அதோட அவுட்புட்டாக இருக்கும் இல்லையா. இதை வந்து இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஏ வரும். ஓகே, ஏ வரும். தென் இது வந்து என்னவா மாறும், தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி பார், அப்படிதானே. ஏபி பார் தான். ஏன்னா இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி பாருங்க, ஏ பார் பிளஸ் பி பார்னு வரும். ஓகே, ஸோ இதோட ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா ஏபி பார் அப்படிங்கிறப்ப என்னது, இது வந்து ஆண்ட். ஓகே, ஆண்டோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறப்போ தட் இஸ் NAND கேட். ஸோ இது ஈக்குவலண்ட் டு NAND கேட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஹவு மெனி AND கேட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ரியலைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம், இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. The NOR gate output will be high if the two inputs are. NOR gate நமக்கு தெரியும் இல்லையா, நாரோட ட்ரூத் டேபிள் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். தட் இஸ் 0 0 0 1 1 0 1 1. ஆர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஆர்னா என்னது, ஏதாச்சும் 1 1 இருந்தால் கூட 1 இருக்கும், தட் இஸ் ஆர். ஸோ நார் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட். ஸோ 1 0 0 0. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நார் கேட் வில் அவுட்புட் வில் பி ஹை இஃப் த டூ இன்புட்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ வந்து அது ஹையாக இருக்கும், இஃப் த டூ இன்புட்ஸ் ஆர் 0 0வா இருக்கும்போது. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், the number of NAND gates required to implement the following circuit. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, the number of NAND gates எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. NAND அப்படிங்கிறப்போ என்னது, AND இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ANDோட அவுட்புட்டில் பபிள் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் NAND. அதே ஆர் கேட்டுக்கும் சேம் ஈக்குவலண்ட் வந்து உண்டு. ஓகே, ஆர் கேட்டையும் நம்ம நேண்டா மாற்றலாம். எப்படின்னா இன்புட்ல வந்து பபிள் வச்சோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலண்ட் டு நேண்ட். ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நேண்டுன்னு வச்சுக்கலாம். அதே நார்னா இந்த மாதிரி ஆர் கேட் இருக்கு, ஆர் கேட்டுக்கு ஃப்ரெண்டில் பபிள் வந்துச்சுன்னா தட் இஸ் நார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சேம் அதே ஆண்ட் கேட்டுக்கும் ஈக்குவலண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஆண்ட் கேட்டுக்கு பண்ணும்போது இன்புட்ல வந்து நம்ம பபிள் குத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் டு நார் கேட். இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நேண்டா மாற்ற போறோம். நேண்ட்னா என்ன பண்ணணும், ஆண்டோட அவுட்புட்ல பபிள் சேர்க்கணும், ஆண்டோட அவுட்புட். அதே ஆர் கேட் வந்துச்சுன்னா ஆரோட இன்புட்ல பபிள் சேர்க்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவலண்ட் டு NAND கேட்ஸ். இப்போ வந்து எவ்வளோ NAND கேட்ஸ் இருக்கு, 1 2 3 4 அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதில் வந்து பட் நம்ம இஷ்டத்துக்கு பபிள் சேர்த்தாச்சு. பட் இதை வந்து நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் ஈக்குவலைஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த பபிளும் இந்த பபிள் ஆகும்போது சப்போஸ் இங்கே வந்து நமக்கு ஏ பார்னு வந்துச்சுன்னா மறுபடியும் இங்கேயும் ஏ பார் பார்னு வரும்போது தட் இஸ் ஈக்குவலன் டு ஏ. அப்போ அது ஈக்குவல் ஆகிடும் இல்லையா, ரெண்டும் சேம் ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி சீரீஸில் பபிள் வந்துச்சு அப்படின்னா
அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேற எங்கேயாவது அதே மாதிரி சீரீஸ்ல வருதா? வரல. ஸோ இங்க ஒரு பபிள் வருது. இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம இங்க ஒரு நாட் கேட் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஒரு பபிள் வருது. இதை ஓவர் கம் பண்றதுக்கு இங்க ஒரு நாட் கேட். இதுல இங்க ஒரு நாட் கேட், இங்க ஒரு நாட் கேட். ஓகே. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு 4 இருக்கு. இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 5 ஒன்று சேர்த்திருக்கோம். இங்க 6 ஒன்று சேர்த்திருக்கோம். 7, 8. ஓகேவா? ஸோ இந்த நாட் கேட் அப்படிங்கிறதும் நம்ம AND கேட்டா யூஸ் பண்ணுவோம்ல. NAND கேட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நாட் கேட் வந்து இந்த மாதிரி சிங்கிளா நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவலன் டு நாட் கேட் தானே. ஓகே. சிங்கிள் இன்புட் வரும்போது அது நாட் கேட்டா தானே இருக்கும். ஸோ இதுவும் வந்து நாட் கேட் தான் அப்படிங்கிறப்போ நமக்கு நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிறப்போ அது வந்து 8 இருக்கும். ஓகே. 8 NAND கேட்ஸ் வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். புரிஞ்சுச்சா? NAND அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும்? NANDோட ஃபார்மேட் நமக்கு தெரியும். தட் இஸ் அவுட்புட் பபிள் அட் அவுட்புட். அப்போ நம்ம ஆர்ல மாற்றும் போது பபிள் அட் இன்புட்டா வந்து நம்ம மாற்றணும். ஓகே. சீரீஸா இதே மாதிரி வரும்போது நம்ம அதை கேன்சல் இக்னோர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது டேலி ஆயிருச்சு. எதெல்லாம் டேலி ஆகலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல டேலி ஆகாது, இங்க டேலி ஆகாது, இங்க டேலி ஆகாது, இங்க டேலி ஆகாது. ஓகே. ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது புதுசா சேர்த்திருக்கிறது வந்து 4 பிளஸ் ஆல்ரெடி இருக்கிற 4 NAND கேட்ஸ் சேர்த்தா டோட்டலா 8 NAND கேட்ஸ் வந்து இந்த சர்க்கியூட்டுக்கு தேவை. இது மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மினிமம் கேட்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் மினிமம் NAND அண்ட் NOR கேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன கேட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. NAND வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. தென் வந்து NOR. ஓகே. ஸ்டார்ட் ஃப்ரம் நாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. நாட், அப்புறமா AND, OR, XOR, XNOR, அப்புறமா NANDும் NORும் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே. நம்ம இதில் பார்க்குறது NAND NORக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை ரெண்டையும் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு AND, அப்புறமா ஃபுல்லாக அந்த ஆர் டேர்ம்ஸ் வர மாதிரி. ஓகே. OR, XOR, XNOR. இப்போ என்ன ஆர்டரில் வச்சுக்கலாம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஓகே. இது ரெண்டும் நம்ம செப்பரேட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் ஆர்டரிங் பண்ணிக்கணும். தென் நார்ல பார்த்தோம் அப்படின்னாலும் 1 தான். இந்த நாட் கேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 1 NAND கேட்டோ 1 NOR கேட்டோ போதும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? தட் இஸ் ஈக்குவலண்ட். இதனாலும் நாட் கேட்டு தான். ஓகே. எப்படி பார்த்தாலும் தட் இஸ் நாட் கேட் தான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு NAND ஆர் NOR கேட் வந்து தேவை நாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறத மட்டும் நம்ம மாற்றி மாற்றி போனோம். ஓகே. இதுக்கு 3, 2, இதுக்கு 5, 4. இங்கே என்ன இருக்கோ இது வரும், இங்கே என்ன இருக்கோ இதுக்கு வரும், இதுக்கு என்ன இருக்கோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ NANDை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ NAND வேணும்? 1 தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி NOR இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ NOR வேணும் அப்படின்னா 1 தான். ஸோ மற்றதுக்கு 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. NAND இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 4 NOR கேட், NORை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 4 NAND கேட். அப்படியே ரிவர்ஸில் வரும். ஓகே. இதை வந்து நம்ம பைகாட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீங்கள் பாருங்க, நீங்கள் அட்டன் பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு அடுத்து எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஓகே. வாட் இஸ் த அவுட்புட் இஃப் போத் இன்புட்ஸ் ஆஃப் அன் XNOR கேட்ஸ் ஆர் அட் த ஆப்போசிட் லாஜிக் கேட்ஸ்? XNOR அப்படிங்கிறப்போ நமக்கு NOR கேட், அதோட ஆப்போசிட் அப்படிங்கிறது XOR கேட், அதோட ஆப்போசிட் வந்து XNOR இல்லையா? ஸோ XORக்கு வந்து என்ன வரும்? போத் இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து தட் இஸ் ஆப்போசிட். டிஃப்ரெண்ட்டோ ஆப்போசிட்டா இருந்தா XORல என்ன வரும்? அவுட்புட் ஹையா இருக்கும். ஸோ XNOR அப்படிங்கிறப்போ அதோட ஆப்போசிட் லோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஆன்சர் இஸ் 0. பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் ஐடென்டிஃபை த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்டு பை த சர்க்யூட் கிவன் பிலோ. ஓகே. ஐடென்டிஃபை பண்ணுங்க என்ன சர்க்யூட் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நாட் கேட், இது ஒரு நாட் கேட், இது ஒரு நாட் கேட் அப்படின்னு தெரியுது இல்லையா? பபிள் வச்சு இருக்கிறதுனால நமக்கு நாட் கேட்டாக தான் இந்த இடத்துல அது அவுட்புட் வரப்போகுது. தட் இஸ் A பார், B பார், இங்க C பார். இதில் வரும்போது இது வந்து ஒரு OR கேட், அப்புறமா வித் பபிள். ஓகே.
ஸோ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு நார் கேட்டுன்னு தெரியும் நமக்கு. ஓகே, நார் கேட். பட் நம்ம ஆரோட காம்ப்ளிமெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு நார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பைகாட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ஆரோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி பார், ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு த ஹோல் பார் அப்படின்னு வரும். நம்ம அதே வந்து டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார் பார் கேன்சல் ஆயிருமா, ஏ டாட் பி டாட் சின்னு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா AND கேட் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து எதுவாக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா AND. ஓகே, தட் இஸ் AND. Then which of the following are correct statements about logic gates and their combination? The output of the XOR gate is logic 1. Okay, XOR gate logic 1 where the inputs are unlike, சேமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா 1 and logic 0 with the inputs are like. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 இது கரெக்டாக ராங்கா அப்படின்னு திங்க் பண்ணுங்க. Then output of a NAND gate is logic 1 when all inputs are at logic 1. அடுத்தது the output of 2 input XNOR gate is logic 1 when the inputs are like, okay, and 0 when they are unlike. The shorting of the inputs of NOR gate gives the NOT gate. Okay, ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார் கேட்ஸ் வந்து நாட் கேட்டாக வந்து வருமா அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, திங்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏசி அண்ட் டி. ஏசி அண்ட் டி. NAND கேட்டுக்கு மட்டும்தான் ராங் வருது பிகாஸ் அவுட்புட் ஆஃப் த NAND கேட். NAND கேட்னா என்னது, ஆண்டோட காம்ப்ளிமெண்ட். ஆண்ட்னா என்னது, ரெண்டுமே வந்து 1 இருந்தால் மட்டும்தான் 1 மட்டும்தான் 1, ரிமைனிங் எல்லாமே 0. ஸோ காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா the output of the NAND gate is logic 1 when all inputs are 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வந்து AND கேட்டோட இது ஆப்ரேஷன், தட் இஸ் நாட் NAND கேட். ஸோ இது மட்டும்தான் வந்து செட் ஆகாது, இது எல்லாமே கரெக்டாங்கிறதுனால ஏசி அண்ட் டி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். த ஃபாலோயிங் லாஜிக் சர்க்கியூட் ரெப்ரசன்ட். கண்டுபிடிங்க இதில் என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு AND கேட், இது வந்து நாட் கேட். ஓகே, பபிள் பபிள், இது ரெண்டுமே பபிள் டேலி ஆயிரும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இதை பார்த்தே அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவலன் டு AND கேட். AND கேட்னா என்னது, எக்ஸ் டாட் ஒய் அப்படின்னு பார்த்துக்கலாம். என்னைக்காவது நீங்கள் சால்வ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா XY த ஹோல் பார். ஓகே, இந்த AND கேட் ANDக்கு அப்புறமா பபிள் வருதுல, அதனால நம்ம XY த ஹோல் பார், எக்ஸ் டாட் ஒய் த ஹோல் பார், அதுக்கப்புறமா நாட் வர்றதுனால த ஹோல் பார் அப்படின்னு போடலாம். அப்போ எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார், மறுபடியும் இதை இது பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் டாட் ஒய் தட் இஸ் ஈக்குவலன் டு AND கேட் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட் பார்த்தே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் சால்வ் பண்ணி அந்த கான்செப்ட் என்னங்கிறதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் எக்ஸாம்பிள் எப்படின்னா சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க, பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். Next, the minimum number of 2 input NAND gates required to implement a 2 input XOR gate. இதுக்கு நம்ம வந்து அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அந்த ட்ரிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் XOR கேட்டுக்கு வந்து எவ்வளோ NAND கேட் யூஸ் ஆகும் அப்படின்னா 4 இல்லையா. நம்ம வந்து அது இப்போ தானே பார்த்தோம். ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா XOR கேட்டுக்கு வந்து நம்ம NAND கேட் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 4. நமக்கு நம்பர் ஆஃப் NAND அண்ட் NOR கேட்ஸ் ஃபார் பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ NAND கேட் NOR கேட்ஸ் வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோமா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டோம் அந்த டேபிள் வச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்க்கியூட்ஸ். ஓகே, சர்க்கியூட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நம்ம பபிள் யூஸ் பண்ணி பார்த்தோம். தட் இஸ் இது NAND கேட்டோட ரெப்ரசன்டேஷன் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர் கேட்டோட இன்புட்ல பபிள் சேர்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ NAND கேட். அதே வந்துட்டு நம்ம நார் கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர் கேட்டோட அவுட்புட்ல பபிள் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நார் கேட். AND கேட்டோட இன்புட்ல பபிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ NOR கேட் அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த NAND அண்ட் NOR கேட்ஸ் வந்து எவ்வளோ தேவை இன் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகே, பூலியன் எக்ஸ்பிரஷன்ல எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னா, இப்போ y ஈக்குவல் டு ஏபின்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏபி இருந்துச்சு அப்படின்னா, நாண்டுக்கு என்ன, நார்க்கு எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஜென்ரலா. ஓகே, இந்த ஃபார்மேட்ல தட் இஸ் y ஈக்குவல் டு ஏபி ஆர் ஏபிசிடிஇஎஃப் அந்த மாதிரி மூவ் பண்ணி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இதே ஆர்டர்ல தட் இஸ் ஆண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். நாண்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2n மைனஸ் 2. ஓகே, நாருக்கு என்ன அப்படின்னா 3n மைனஸ் 3. ஓகேவா? இப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஏ பி சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் நாண்ட் கேட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் இதுக்கு அப்படின்னா 2 இன்டூ என்னங்கிறது எவ்வளோ வேரியபிள் இதில் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ. ஓகே, ஏபிசிங்கிறப்போ 3 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4 நாண்ட் கேட்ஸ் வந்து இதுக்கு தேவை. ஓகே, அதே நார் கேட் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 3 இன்டூ 3, 3ங்கிறது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் மைனஸ் 3. ஸோ 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ABCDEF இதுக்கான நாண்ட் கேட்ஸ் எவ்வளோ தேவை, நார் கேட் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுங்க. எஸ், பாஸ் பண்ணிட்டு இங்கே கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. 2 இன்டூ இந்த இடத்துல நமக்கு 6 இல்லையா, நம்பர் ஆஃப் வேரியபிள் 6. இதில் 3 இன்டூ நம்பர் ஆஃப் வேரியபிள் 6 இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா வந்துடும். தட் இஸ் 10, இங்கே 15. ஓகே, அதான் ஆன்சர். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதே செகண்ட்ல இது வந்து எல்லாமே நமக்கு ட்ரூ ஃபார்மேட்ல இருக்கு. சப்போஸ் y ஈக்குவல் டு ஏ பார் பி இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நாண்டு நார். ஓகே, இந்த ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தாலே போதும். தட் இஸ் 2n மைனஸ் 2 பிளஸ் கே 3n மைனஸ் 3 மைனஸ் கேன்னு வரும். ஓகே, மைனஸ் கே இந்த ஃபார்முலா. இதில் என்னங்கிறது n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அவ்வளோ எதை யூஸ் பண்ணுறோமோ அதான் n. கே அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததுல காம்ப்ளிமெண்ட்டே இல்லாததுனால கே ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால நமக்கு 2n மைனஸ் 2வும் இங்கே 3n மைனஸ் 3 மட்டும் இருக்கு. ஓகே, பட் ஜென்ரிக்கான ஃபார்முலா இதுதான். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணணும், இல்லைன்னா 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா y ஈக்குவல் டு ஏ பார் பிசி அப்படின்னா இதுக்கு நாண்ட் எவ்வளோ, நார் எவ்வளோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். நாண்ட் அப்படிங்கிறப்ப 2n மைனஸ் 2 பிளஸ் கே, நாருக்கு வந்து 3n மைனஸ் 3 மைனஸ் கே. ஓகே, இதில் வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து 3 மைனஸ் 2 பிளஸ் கேங்கிறது ஏ மட்டும் தான் இங்கே காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ 1, கேயோட வேல்யூ 1, 3 மைனஸ் 3 மைனஸ் 1. ஸோ இங்கே 6 minus 2 plus 1, the 9 minus 3 minus 1. So 4 plus 1 equal to 5, இங்க 6 minus 1 equal to 5. So ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து 5 தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ்க்காக y equal to a bar b c bar d. ஓகே, இது நாண்ட் எவ்வளோ, நார் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து நாண்ட் இஸ் 8, நார் இஸ் 7. ஓகே, நம்ம வந்து இதில் 2 இன்டூ 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் 2, கேயோட வேல்யூ வந்து 2. ஸோ இது வந்து 8 வரும் நாண்டுக்கு. நாருக்கு வந்து 3 இன்டூ 4 மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் இதெல்லாமே நம்ம நாண்ட் கேட்டுக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் நார் கேட்டுக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் அதே தான், பட் அப்படியே மாறிடும். ஓகே, நாண்டோட வேல்யூ வந்து 3n மைனஸ் 3 மைனஸ் கே, நாருக்கு வந்து 2n மைனஸ் 2 பிளஸ் கே அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்.
பட் ஃபார்மட் எப்படி இருக்கணும் அப்படின்னா y ஈக்குவல் டு a plus b. ஓகே, நம்ம ப்ரீவியஸா y ஈக்குவல் டு ab இந்த ஃபார்மேட்ல ஆண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா நாண்டுக்கு வந்து 2n மைனஸ் 2 பிளஸ் கேன்னு வரும். பட் அதே இந்த ஆரிங்ல இருந்துச்சு, இந்த ஆரிங்ல இருந்தது அப்படின்னா அப்படியே அந்த ஃபார்முலா வந்து நம்ம மாத்தி போட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y ஈக்குவல் டு a பார் bc அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இது வந்து ஆண்டிங்ல இருக்கு. ஸோ நாண்டுக்கு என்ன ஃபார்முலா, நாருக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஆரிங் ஆண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா 2n மைனஸ் 2 பிளஸ் கே, இது வந்து 3n மைனஸ் 3 மைனஸ் கே. இதுவே a பார் பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நாண்ட் கேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படியே மாற்றி போட்டணும். 3n மைனஸ் 3 மைனஸ் கே, இதில் வந்து 2n மைனஸ் 2 பிளஸ் கே. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்? இதில் நமக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து 3 மைனஸ் 2 பிளஸ் காம்ப்ளிமெண்ட் 1. ஸோ 6 மைனஸ் 2 4 பிளஸ் 1 5ன்னு வரும். இதில் வந்து நம்ம 3 இன்ட்டு 3 9 மைனஸ் 3 6 மைனஸ் 1 தட் இஸ் 5ன்னு இருக்க ஆன்சர் கிடைக்குது. இதே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாண்டோட ஃபார்முலா என்ன வரும்? சேம் 5 வரும், இங்கேயும் 5 தான் வரும். ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் 3 இன்ட்டு number of variables 3 minus 3 number of variables in complement form 1. So 6 minus 3 minus 1, that is 3 minus 1 equal to 2. Sorry, 3 illa 9. 9 minus 3, 6 minus 1 equal to 5. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆரிங்ல இருந்தால் ஃபார்முலாவை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜெனரிக்கான ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் y ஈக்குவல் டு ஏபி பிளஸ் சிபி. இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் நாண்ட் கேட்ஸ் வந்து ரிக்வயர்ட் ஈக்குவல் டு 3. இந்த ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னாலே ஓகே, y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு சி பிளஸ் டி அப்படின்னு இந்த ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் நார் கேட்ஸ் ரிக்வயர்ட் வந்து ஈக்குவல் டு 3. ஓகே, இது வந்து ஜென்ரிக்கான ஒரு பேட்டர்ன்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஏபி பார் பிளஸ் பிசி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் நாண்ட் கேட்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு டோட்டல் இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே 3ன்னு தெரியும். சப்போஸ் வந்து எதுவுமே காம்ப்ளிமெண்ட்ல இல்லை அப்படின்னா 3. இதுல 1 மட்டும் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இருக்குதுங்கிறதுனால அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 போட்டோம் அப்படின்னா 4. இதான் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான ட்ரிக். இப்போ நம்ம கலெக்டிவா நாண்ட் கேட் மட்டும் பார்க்கலாம். ஓகே, நாண்ட் கேட்டோட எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ டாட் பி டாட் சி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் 2n மைனஸ் 2 பிளஸ் கே அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து ரிக்வயர்ட் ஈக்குவல் டு 3 பிளஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இன் காம்ப்ளிமெண்ட்ல இருக்குதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். வேரியபிள்ஸ் இன் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். ஸோ இந்த 2 ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் நாண்ட் கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு பார்க்கலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மினிமம் நம்பர் ஆஃப் நாண்ட் கேட்ஸ் ரிக்வயர்ட். ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் நாண்ட் கேட்ஸ் ரிக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபாலோயிங் பைனரி ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. நமக்கு வந்து நாண்ட் கேட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தோம், ஏபி பிளஸ் சிடி எப்படி இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஏபிசிடி இந்த மாதிரி இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர்ஏ பிளஸ் பி எப்படி இருந்தா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்ல இருக்கு. பொதுவாக வந்துட்டு நாண்ட் கேட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சம் ஆஃப் ப்ராடக்ட்ல இருக்கணும். நார் கேட் வந்து இஸ் யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம். ஓகே, நம்ம கொஸ்டின் படி இப்போ நாண்ட் கேட்டிருக்காங்க, இருக்கிறது வந்து பிஓஎஸ். ஸோ நம்ம அதை சம் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு மாற்றலாம். இந்த மாதிரி ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் டைரக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்மை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிறத எக்ஸா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. தட் இஸ் ஏ பார் பிளஸ் பி பார். ஓகே,
இப்ப நம்ம எந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அந்த டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ் இன்டூ சி பிளஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி வரும்? எக்ஸ்சி பிளஸ் எக்ஸ்டி அப்படின்னு வரும். இப்போ நமக்கு ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட்ல வந்துருச்சா? ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் ரிக்வயர்ட் வந்து 3 அப்படிங்கிறது நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் நம்ம பார்த்தது தான். ப்ரீவியஸா நம்ம பார்த்தது. இப்போ இதோட நம்ம முடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸுக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ஏ பார் பிளஸ் பி பாரை வந்து நம்ம எக்ஸ்க்குன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது என்ன இதுல இருக்கு? நம்ம வந்து NAND கேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் இருக்கணும்? ஏபிசிடி இந்த மாதிரி ஆண்ட்ல இருந்தது அப்படின்னா 2n மைனஸ் 2 பிளஸ் கேங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 3n மைனஸ் 3 மைனஸ் கேங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம கொஸ்டின்ல இப்போ NAND கேட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மினிமம் நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ். ஸோ இதுல வந்து NAND கேட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறப்போ இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கு? இந்த ஆரிங் ஃபார்மேட்ல இருக்குங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா 3n மைனஸ் 3 மைனஸ் கே. ஓகே, இதுல நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து ஏயும் பியும் தான். ஸோ வந்து 2 வரும். மைனஸ் 3 மைனஸ் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிறது இதெல்லாம் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிறதுனால 2 வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ 3 into 2 6 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ப்ரீவியஸா நம்ம எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தோம்? 3 NAND கேட்ஸ் வந்து தேவை அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸை எலாபரேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1 தேவைப்படுறதுனால டோட்டலா 3 plus 1 equal to 4 NAND கேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே, 4 NAND கேட்ஸ் வந்து தேவைப்படுறதுனால ஆப்ஷன் 1 தட் இஸ் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தாலும் நம்ம ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட்டுக்கு அதை மாத்திட்டு அப்புறமா NAND கேட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The minimum number of 2 input NAND gates required to realize the logical function y equal to AB plus AB. இதுலயும் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்கு. தட் இஸ் AB பார் A பார் B. ஓகேவா? இது என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு திங்க் பண்ணுங்க. என்ன ஐடியா கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஓகே, இப்போ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி இந்த மாதிரி மாத்தி மாத்தி காம்ப்ளிமெண்ட்ல வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, நம்ம டேபிள் ட்ரிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கேட்டுக்கு வந்து என்னென்ன அண்ட் கேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த 1 2 3 4 5 தென் 4 1 அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து நம்ம நாட் அப்புறமா அண்ட் ஆர் எக்ஸ்ஆர் எக்ஸ்நார் அப்புறமா நாண்டு தென் நார் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாரி, இதுல என்ன நாண்டா நாரா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கிறோம். நாண்ட் அப்படின்னா இதுல 1 வரணும். ஓகே, நாருக்கு வந்து 4 வரும். ஸோ நார் அப்படிங்கிறப்போ அப்படியே மாத்தி ரிவர்ஸ்ல பண்ணுவோம். அதுதான் நம்மளோட டேபிள் ட்ரிக் இல்லையா? ஸோ அந்த டேபிள் ட்ரிக் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஆருக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 4ன்னு வருது. எக்ஸ்ஆருக்கு வந்து நமக்கு தேவைப்படுற NAND கேட்ஸ் வந்து 4. அந்த டேபிள் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ற ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஸோ எக்ஸ்ஆருக்கு வந்து நான் 4 வந்து தேவைப்படுற மினிமம் நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் வந்து 4. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பட் இதுல வந்து ஒரு கான்செப்டையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஏபி பார் ஏ பார் பி அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ற அந்த மெத்தட் படி ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட்ல இருந்தா 3 NAND கேட்ஸ் வந்து தேவை இல்லையா? அதுக்கப்புறமா எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ல இருக்குதோ அதை நம்ம ஆட் பண்ணுவோம். இதுல பி பாரும் ஏ பாரும் 2 வேரியபிள்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிறதுனால டோட்டலா 5 NAND கேட்ஸ் தானே வரணும். ஏன் நமக்கு 4 NAND கேட்ஸ் வந்தது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றது படி இது வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். இந்த எக்ஸெப்ஷன் கேஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்கு. ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இஃப் மோர் தேன் 1 வேரியபிள் if more than one variable is in complement form. ஓகே, காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும் ஒரு கண்டிஷன் கிடையாது. அண்ட் ஓகே, ஒரு வேளை மோர் தேன் 1 வேரியபிள் வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா நம்ம செக் பண்ணிக்கணும். தட் இஸ் வந்து அதுல போத்
காம்ப்ளிமெண்ட் அண்ட் இட்ஸ் ட்ரூ ஃபார்ம் இஸ் அவைலபிள் அப்படின்னு. காம்ப்ளிமெண்ட் அண்ட் இட்ஸ் ட்ரூ ஃபார்ம் இஸ் அவைலபிளா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் நம்ம. அவைலபிள் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே, இதுல வந்து ஏ ட்ரூ ஃபார்ம்ல இருக்கு, அதோட காம்ப்ளிமெண்ட்டும் அவைலபிளா இருக்கு. பி வந்து காம்ப்ளிமெண்ட்லயும் இருக்கு, ட்ரூலியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம டோட்டலா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து -1 பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இது வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். இப்போ ப்ரீவியஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா எஸ் இதுல வந்து மோர் தேன் ஒன் வேரியபிள் காம்ப்ளிமெண்ட்ல இருக்குது, பி பாரும் ஏ பாரும். பட் வந்து இதுல இது சேம் கொஸ்டின் இல்ல. ஓகே சாரி, இதுல பார்க்கலாம். இதை நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது. 2 வேரியபிள்ஸ்மே வந்து அதோட காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. மோர் தேன் 2 வேரியபிள்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட் ஆயிருச்சு. பட் ஆண்ட்ன்னு போட்டு செகண்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம அந்த மெத்தட் எக்ஸெப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இதுல ஏ பார் வந்து காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. பட் ஏ வந்து அதோட ட்ரூ ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கா இல்ல. பி பாரும் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு, அதோட ட்ரூ ஃபார்மேட்ல அது அவைலபிளா இல்ல. ஓகே, ட்ரூ ஃபார்மேட்லயும் இருந்து காம்ப்ளிமெண்ட்லயும் இருந்தாதான் நம்ம அந்த எக்ஸெப்ஷன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதனால நம்ம இதுல நார்மல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ஆர் கேட் தான். டைரக்டா நீங்க 4ன்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ண தேவை கிடையாது. பட் இந்த எக்ஸெப்ஷன் கேஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க சால்வ் பண்ண முன்னாடி அதை ஒன் டைம் செக் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் 2 இன்புட் NAND கேட்ஸ் required to implement the function. Okay, find the minimum number of 2 input gates required to implement the function ABC. A bar BC. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். குயிக்கா ஆன்சர் பண்ணலாம் நீங்க. எஸ், A bar BC ஆண்ட்ல இருக்குது. ஸோ NAND கேட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். 2n - 2 plus k 2 into number of variables 3 - 2 plus number of variables in complement என்ன, A மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. ஸோ 1 6 - 2 plus 1 that is equal to 4 plus 1 equal to 5. ஓகே, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் கரெக்டா வந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா எதுல என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு கேட்டு கான்செப்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 5 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை அவுட் பண்ணுங்க. ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் 2 இன்புட் NAND required to implement the function given below. இது வந்து ட்ரை பண்ணுங்க. எஸ், இதுல வந்து நீங்க ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஓகே, நம்ம எக்ஸெப்ஷன் கேஸ் பார்த்தோமே, அது இதுல அப்ளிகபிளா அப்படின்ட்டு டவுட் வரலாம். ஸோ அதுவும் திங்க் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த 2 பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த எக்ஸெப்ஷன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நார்மல் தான். ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாமா. ஏபி பார் பிளஸ் பிசி. ஓகே, நம்ம இதில் வந்து எக்ஸெப்ஷன் கேஸ் வந்தது அப்படின்னா மைனஸ் திருப்பி பண்ணணும். பட் நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணுறதை பண்ணிக்கலாம். இது ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட்டில் இருக்குதா. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் வந்து 3 NAND கேட்ஸ் வந்து தேவை. ஓகே, இது வந்து நம்ம எக்ஸாவோ எதுவாவோ எடுக்கல, டைரக்டாவே அந்த ஃபார்மேட்லேயே தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எவ்வளோ வேரியபிள்ஸ் வந்து நெகட்டிவ் காம்ப்ளிமெண்ட்ல இருக்குதோ அவ்வளோதையும் ஆட் பண்ணணும். இதுல பி பார் மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் ரிக்வயர்ட் வந்து 4 தான். ஓகேவா. நம்ம ப்ராப்பர்ட்டி, அந்த எக்ஸெப்ஷன் கேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மோர் தேன் ஒன் வேரியபிள் இன் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். ஓகே, மோர் தேன் ஒன் வேரியபிள் இன் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டே இங்க அவுட். ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. ஸோ இது எக்ஸெப்ஷன் கேஸ்க்குள்ள வராது. ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, எவ்வளவு பேருக்கு கரெக்ட் ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்க. Find the minimum number of 2 input NAND gates required to implement the Boolean function. நமக்கு வந்து ஏபி பிளஸ் சிடி தான் ஃபார்மேட்ல தான் தெரியும். இது என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் திங்க் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஐடியா ரெடி பண்ணுங்க. ஏதாவது கிளிக் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஓகே, பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. அப்புறமா தெரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோ பாருங்க. எஸ், இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஏபி பிளஸ் சிடி பிளஸ் இஎஃப் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இந்த டேர்மை நம்ம எக்ஸா எடுத்துக்கலாம், பிளஸ் இஎஃப் எடுத்துக்கலாம். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் இ இன்டூ எக்ஸ் பிளஸ் எஃப்னு எடுத்துக்கலாம். சாரி, இதில் வந்து நம்ம அப்படி இருக்க தேவையில்லை. ஆல்ரெடி அது அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கு. நான் பிஓஎஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சாரி. ஓகே, இப்போ எக்ஸ் பிளஸ் இஎஃப்னு இருக்கா. நமக்கு வந்து இங்கே ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட் தானே தேவை. பிகாஸ் NAND கேட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, NAND கேட் அப்படிங்கிறப்ப ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட் தான். இப்போ நமக்கு கிடைச்சது எக்ஸ் பிளஸ் இஎஃப். ஸோ இங்கே இன்னொரு வேரியபிள், என்ன வேரியபிள் போட்டால் வேல்யூவே சேஞ்ச் ஆகாது,
எக்ஸ் இன்டூ எக்ஸ்னா எக்ஸே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் ரிக்வயர்டு வந்து 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்கோட வேல்யூ என்ன? ஏபி பிளஸ் சிடி. ஓகே, ஏபி பிளஸ் சிடி. அதுவும் அகெயின் வந்து சேம் ஃபார்மேட்லேயே தான் இருக்கு. ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட்லேயே தான் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அகெயின் நமக்கு 3 தான் வந்து தேவை. இதுல எதுவுமே காம்ப்ளிமெண்ட்ல எதுவும் இல்லை, அதனால நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. ஸோ 3 + 3 = 6. ஓகே, ஆப்ஷன் நமக்கு வந்து 6 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தரவாயிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் 2 இன்புட் NAND கேட்ஸ் ரிக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபங்க்ஷன். சேம் அதே மாதிரி வருது. இதுக்கான ஆன்சர் ட்ரை அவுட் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. எஸ், நிறைய பேர் 9 ஆன்சர் வந்திருக்குமா உங்களுக்கு? எஸ், ஆப்ஷன் 9 வந்துச்சா? எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு பாருங்க. ஓகே, 9 வந்துச்சு அப்படின்னா அது ராங் ஆன்சர். ஓகே, ராங் ஆன்சர். 9 வந்துச்சுன்னா ராங் ஆன்சர். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி இதை வந்து ஒரு டேர்மா எடுத்துட்டு பிளஸ் டிஏ எடுத்திருப்பீங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் டிஏ வந்திருக்கும். எக்ஸ் பிளஸ் டிஏன்னு போட்டு அதுக்கு வந்து ஒரு 3 கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இதை எக்ஸ்ன்னு எடுத்திருப்பீங்க. அதுக்கு ஒரு 3, மறுபடியும் இதுக்கு ஒரு 3 அப்படின்னு 3 + 3 + 3 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. தட் இஸ் ராங். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஏ இதுல உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? காமனா இருக்கு எல்லாமே. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டிஏ வெளில எடுத்துட்டோம்னு வைங்க, ஏ பிளஸ் சி வருது. ஓகே, பிளஸ் அடுத்த டேர்ம்ல நம்ம டிஏ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஏ பிளஸ் சி அப்படின்ட்டு காமனா நமக்கு வருதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுலயே காமன் வந்து ஏ பிளஸ் சி எடுத்துட்டோம் அப்படின்னா பி பிளஸ் டின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற எக்ஸ்ன்னு இதை எடுத்துக்கலாம், இதை பி பிளஸ் டின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பி பிளஸ் எக்ஸ் டி இதுக்கு வந்து 3 NAND கேட்ஸ் வந்து தேவைப்படும். அகெயின் எக்ஸை எலாபரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? ஏ சி. ஓகே, ஏ சின்னு இருக்கு. அதை வந்து நம்ம ஏஏசிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு அதுக்கு ஒரு 3. ஓகே, டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 3 + 3 = 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6. ஓகேவா? இது எல்லாமே நம்ம NAND கேட் வச்சு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இது நார்ல வந்து உங்களுக்கு டவுட் வரும். நார் கேட் வந்து எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இனிஷியலா என்ன பார்த்தோம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சில இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 2n - 2 + kன்னு யூஸ் பண்ணுவோம். அதே ரிவர்ஸ்ல ஏபிசின்னு இருந்துச்சு, and யூஸ் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா 3n - 3 - k அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? ஏ பிளஸ் பி இன்டு சி பிளஸ் டி இதுதான் இதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 NOR கேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அதுவே வந்து இந்த இது உல்டாவா? ஓகே, இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஏ பிளஸ் பி பார் இன்டு சி பிளஸ் டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 3 NOR கேட்ஸ்னு நமக்கு தெரியும். ஓகே, இந்த ஜென்ரல் ஃபார்மேட்ல தான் இருக்கு. பிளஸ் காம்ப்ளிமெண்ட்ல எவ்வளவு இருக்கு? பி பார் மட்டும் இருக்கு, +1 தட் இஸ் ஈக்குவல் டு 4 NOR கேட்ஸ். அப்படி டைரக்டா நம்ம போட்டுடலாம் இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா. எப்படி நம்ம NANDக்கு வந்து அந்த ஃபார்மேட்ல இருந்தா அப்படி போட்டோமோ அதே மாதிரி நாருக்கு தட் இஸ் பிஓஎஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது டைரக்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஓஎஸ் எஸ்ஓபி ஃபார்மேட் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகே, பிஓஎஸ்ல இருந்தது அப்படின்னா நார்கேட்டுக்கு வந்து நம்ம எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல, டைரக்டா அந்த ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறமா எது காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டா போதும். அதுவே வந்துட்டு சேஞ்ச் ஆகி சம் ஆஃப் ப்ராடக்ட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் ஏ பார் பி பிளஸ் சிடி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நார் கேட்ஸ் வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்ல இருக்கு.
ஓகே, நம்ம இந்த மாதிரி மாத்தி இருந்தது சம் ஆஃப் ப்ராடக்ட்ல இருக்க வேண்டியது ப்ராடக்ட் ஆஃப் சம்மா இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் நாண்டுக்கு எக்ஸுங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் இல்லையா? சேம் அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். ஏ பார் பி பிளஸ் சிடின்னு இருந்தது அப்படின்னா எதுல காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் சிடின்னு இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு நம்ம பிஓஎஸ் ஃபார்முக்கு வந்து மாத்திடலாம். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கு மாத்திட்டோம். இப்போ நமக்கு நார்மலாக தெரிஞ்சிருச்சா இந்த இது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு 3 நார் கேட்ஸ் வந்து தேவை. ஓகே, அதோட ஸ்டாண்டர்ட்ல இருந்தது அப்படின்னா 3 நார் கேட்ஸ் தேவை. அதோட முடியுமா? நம்ம இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணதுனால எக்ஸோட வேல்யூ என்ன? ஏ பார் பி. ஏ பார் பி வந்து என்ன இதில் இருக்கு? ஆண்டிங்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நாருக்கு அப்படியே மாற்றி 3n மைனஸ் 3 மைனஸ் கே யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க 3 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து 2 தானே, ஏயும் பியும். ஸோ இன்ட்டு 2 மைனஸ் 3 காம்ப்ளிமெண்ட்ல வந்து ஏ மட்டும்தான் இருக்கு. ஸோ -1. அப்போ 6 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2. ஆல்ரெடி நமக்கு 3 வந்து 3 நார் கேட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம். அது கூட ப்ளஸ் 2 பண்ணோம் அப்படின்னா 5 நார் கேட்ஸ் வந்து இதில் தேவைப்படும். ஸோ ஆன்சர் வந்து 5 நார் கேட்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதோட ஜென்ரல் இது. இன்னொரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டின் ஏ பார் பி பார் பிளஸ் சிடி இதை குயிக்கா சால்வ் பண்ணி எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க செக் பண்ணுங்க உங்களோட ஆன்சர் கரெக்ட் தானா அப்படின்ட்டு. பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து செக் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஏ பார் பி பார்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் பிளஸ் சிடி. அப்போ இதை எப்படி மாற்றுவோம்? எக்ஸ் பிளஸ் சி இன்டூ எக்ஸ் பிளஸ் டி. ஓகே, அப்போ வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து நம்பர் ஆஃப் நார் கேட்ஸ் வந்து எவ்வளோ? நமக்கு நார் கேட்ஸ் ரிக்வயர்டு வந்து 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட். இப்போ அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ? ஏ பார் பி பார். ஓகே, ஆண்டில் இருக்கிறதுனால நம்ம நார் கேட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 3n மைனஸ் 3 மைனஸ் கே தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 மைனஸ் 3 மைனஸ் இங்கே எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு? ரெண்டுமே வந்து 2ல இருக்கு இல்லையா? இப்போ நம்ம 6 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓவரால் வந்து நமக்கு ஆல்ரெடி 3 பிளஸ் 1. ஓகே, இந்த 3 வந்து இங்கேருந்து வந்திருக்கு. 3 பிளஸ் 1 ஈக்குவல் டு 4 நார் கேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, இதே வந்து நாண்டுன்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம இப்படிலாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பிகாஸ் வந்து இது வந்து எதில் தான் இருக்குது? நமக்கு சம் ஆஃப் ப்ராடக்டில் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து நாண்ட் கேட்னா எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஏபி பிளஸ் சிடி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். 3 தேவை அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் எதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது? 2 இருக்குது அப்படிங்கிறப்ப டைரெக்டாக 2ன்னு போட்டு 5 போட்டுருவோம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ டைரெக்டாக அதிலே இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா 3 ப்ளஸ் எவ்வளோ வேரியபிள் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கோ அதை ஆட் பண்ணோன்னா கிடச்சிரும். சப்போஸ் வந்து இந்த மாதிரி சம் ஆஃப் ப்ராடக்ட்லேருந்து அதை ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கு வந்து நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வச்சு சால்வ் பண்ணி 2 ஸ்டெப்பாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இவ்வளோதான் உங்களுக்கு வந்து நாண்ட் கேட்ஸ் நார் கேட்ஸ் பற்றி மினிமம் நம்பர் ஆஃப் நாண்ட் அண்ட் நார் கேட்ஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் கொஸ்டின் வரும். அண்ட் ஆல்சோ வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? கேட்ஸில் கேட்டாங்க அப்படின்னா கேட்டை பற்றி கேட்பாங்க. மற்றபடி இந்த நாண்ட் கேட் நார் கேட் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயும் நாண்டு வந்து நாண்டு தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினில் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்டில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். கீப் லேர்னிங். டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட்.